மார்க்கத்தை சொல்வதற்கு எப்படி இப்ராஹிம் நபி எனக்கு ஒரு நபர் இல்ல 10 நபர் இல்ல 100 நபர் இல்ல யாருமே இல்லை என்றாலும் நான் தனிநபராக இந்த சத்தியத்தை சொல்லுவேன் என்று சொன்னார்களோ அந்த படிப்பினையும் பாடமும் தான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிறது. 4 பேர் 4 விதமா அவங்கள சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க என்ன 6:30 மணிக்கு வந்து சொல்லுறாங்க, இவங்க என்ன புதுசா பண்றாங்க. இன்னைக்கு எல்லா கோயிலும் பாருங்க நமக்கு முன்னாடி போய் சொல்லுறாங்க. அல்லாமா இது சத்தியம். சத்தியத்தை அல்லாஹ் எப்படினாலும் கொண்டு வருவான். பெண்கள் வராங்க தொழுகைக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நாளுடைய தினங்கள்ல திரள் தொழுகைக்கு பெண்களும் வர வேண்டும். எந்த அளவுக்கு வர வேண்டும்? அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் அவர்கள் தனியாக வந்து உட்கார வேண்டும். இன்னும் எந்த அளவிற்கு தன்னிடத்தில் ஆடை இல்லை என்றாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகிட்ட ஆடை கேட்டு அவர்கள் வர வேண்டும். கேட்கிறாங்க, சத்தியத்தை நிலைநாட்டி இருக்கிறோம். இதுவும் நடக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு இதுவும் நடக்கும். இது யார் நம்ம சொல்லக்கூடிய கருத்தா? நம்ம கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சத்தியம், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து இதுவும் நடைபெறும். குறிப்பிட்ட காலங்களில் பல பகுதியில் நடக்குது. இங்கேயும் வரும். சத்தியத்தை வந்து கேட்கட்டுமே, அறிந்து கொள்ளட்டுமே. இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாற்று எல்லாமே நம்ம ஆண்கள் மட்டும் கேட்டு போயிட்டா பெண்கள் எப்போ கேட்பது? பெண்களுக்கு வாய்ப்பு தர வேண்டாமா? பெண்கள் கேட்க வேண்டாமா? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, பெருநாள் தினத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, இதுதான் சத்தியம் சொல்வதற்கு கொஞ்சம் கூட தயக்கம் தேவையே இல்லை.